चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 30/6/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பாபா மற்றும் குழந்தைகள். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்கக்கூடிய, வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய, ராஜ யோகத்தை கற்பிக்கக்கூடிய நிரந்தர யோகி, சகஜ யோகி, மேலும் கர்மயோகியாக ஆக்கக்கூடியவர் அனைவருக்கும் பிடித்தமான பாபா கூறுகின்றார். இந்த குழு எப்படிப்பட்ட குழு? இந்த ஆன்மீக புதிரை தெரிந்துள்ளீர்களா? தெரிந்து கொண்டு விட்டீர்களா அல்லது தெரிந்து கொண்டே இருக்கின்றீர்களா? தெரிந்து கொண்டீர்களா அல்லது தெரிந்து கொள்வதன் கூடவே அதனை ஏற்று நடந்து கொள்கின்றீர்களா? தெரிந்து கொள்வது என்பது முதல் நிலை, ஏற்றுக்கொள்வது இரண்டாவது நிலை, மேலும் அதன்படி நடப்பது மூன்றாவது நிலையாகும். நீங்கள் எந்த நிலை வரை வந்துள்ளீர்கள்? கடைசி நிலை வரை வந்துவிட்டீர்களா? யாரெல்லாம் ஆமாம் என்று கூறினார்களோ அவர்களிடம் ஒரு கேள்வி. அதாவது, அந்த மூன்றாவது நிலைதான் அனைத்திலும் கடைசி நிலையா? மூன்றாவது நிலை அடைவது சகஜமாக உள்ளதா அல்லது அடைந்து விட்டீர்களா? ஆனால் கடைசி என்பதை அடிக்கோடிட்டு கடைசியிலும் கடைசி நிலையாக ஆக்கவும். நான் யார்? இந்த விலைமதிப்பற்ற சிரேஷ்டமான வாழ்க்கையில் தன்னுடைய விதவிதமான பெயர் ரூபத்தை தெரிந்துள்ளீர்களா? முக்கிய சொரூபம் மற்றும் முக்கியமான பெயர் என்ன? எப்படி பாபாவினுடைய அநேக பெயர் அவருடைய காரியத்தை வைத்து பாடப்படுகின்றது, ஆனாலும் கூட முக்கிய பெயர் ஒன்றும் உண்டல்லவா? அதேபோல் சிரேஷ்ட ஆத்மாக்களாகி உங்களுக்கு கூட பல பெயர் பல காரியங்களின் ஆதாரத்தில் அல்லது குணங்களின் ஆதாரத்தில் பாபா மூலமாக பாடப்படுகின்றன. அதில் முக்கியமான பெயர்கள் என்ன? எப்பொழுது பிரம்மா வாயின் மூலம் பிறவி எடுத்தீர்களோ அப்பொழுது பாபா எந்த பெயரில் அழைத்தார்? எதுவரையில் பிராமணன் ஆகவில்லையோ அதுவரையில் எந்த ஒரு காரியத்திற்கும் நிமித்தமாக முடியாது. முதலில் பிரம்மா வாய்வழி ஞானம் கேட்ட வம்சத்தினர் ஆவீர்கள். பிரம்மாவின் உறவில் வந்துதான் பிராமணன், அதாவது பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமாரர்கள். ஆரம்ப பெயராக இதனைத்தானே எழுதுகின்றீர்கள். தன்னுடைய அறிமுகத்தை எந்த பெயரில் தருகின்றீர்கள்? உலகிய மனிதர்கள் எந்த பெயரில் உங்களை தெரிந்துள்ளார்கள்? பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள், அதாவது சிரேஷ்டமான பிராமணர்கள் என்கின்ற ரூபத்தில் தெரிந்து வைத்துள்ளார்கள். பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கொண்டவர்கள் தன்னுடைய கடைசி நிலை வரை, அதாவது முற்றிலும் கடைசி நிலையில் இருக்கின்றீர்களா? முற்றிலும் கடைசி நிலை என்றால் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு மற்றும் சேவையில் பிராமண நிலையின் நடைமுறை வாழ்க்கையில் நடந்து வருகின்றீர்களா? எண்ணத்திலும் வாழ்க்கையிலும் சூத்திரத்தன்மை துளி அளவு கூட தென்படக்கூடாது. பிராமணர்களுடைய எண்ணம், சொல், செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பாபா ஏற்கனவே கூறியிருக்கின்றார். அதன் அனுசாரமாக கடைசியிலும் கடைசியாக இருக்கின்றதா? பிராமண ரூபத்தில் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு கர்மம் பிரம்மா பாபாவிற்கு சமமாக இருக்கின்றதா? எப்படி பாபாவோ அப்படி குழந்தைகள். எந்த சுபாவம், எண்ணம், சம்ஸ்காரம் பாபாவுடையதோ அது குழந்தைகளுடையதாக இருக்கின்றதா? பாபாவிற்கு வீணான எண்ணம் வருகின்றதா? பலவீனமான எண்ணங்கள் உருவாக முடியுமா? பாபாவிற்கே வரவில்லை என்றால் பிறகு பிராமணர்களுக்கு ஏன் வருகின்றது? பாபா ஆடாத அசையாத உறுதியான ஸ்திதியில் இருக்கிறார் என்றால் பிறகு பிராமண குழந்தைகளின் கடமை என்ன? தகுதியான குழந்தைகளின் கடமை எது? பாபாவை பின்பற்றுவது. ஈஸ்வரிய சேவை செய்வது மட்டும் பாபாவை பின்பற்றுவது ஆகாது. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவை பின்பற்றுவது.
அப்படி ஃபாலோ ஃபாதர் ஆகிவிட்டீர்களா? எப்படி பாபாவிற்கு ஈஸ்வரிய சம்ஸ்காரம், தெய்வீக சுபாவம், தெய்வீகமான மனோநிலை, தெய்வீக திருஷ்டி சதா இருக்கின்றதோ அதே போல உங்களுடைய விருத்தி, திருஷ்டி, சுபாவம், சம்ஸ்காரம் ஆகிவிட்டதா? அப்படி ஈஸ்வரிய குணங்களையுடைய தோற்றம் ஆகிவிட்டதா? அந்த தோற்றத்தின் மூலமாக பாபாவினுடைய குணங்கள், காரியத்தின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். அவர்களைத்தான் பாபாவை பின்பற்றுவோர் என்று கூற முடியும். எப்படி பாபாவின் குணத்தை பாடுகிறீர்கள், வர்ணனை செய்கின்றீர்கள், அப்படி தன்னிடத்தில் அனைத்து குணத்தையும் தாரணை செய்கின்றீர்களா? தன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் பாபாவிற்கு சமான் ஆக்கிவிட்டீர்களா? ஒவ்வொரு கர்மத்தையும் நினைவில் இருந்து செய்கின்றீர்களா? எந்த கர்மத்தை நினைவிலிருந்து செய்கின்றீர்களோ அந்த கர்மம் நினைவு சின்னமாக ஆகிவிடும். அப்படி நினைவு சின்னத்தின் மூர்த்தியாக, அதாவது கர்மயோகி ஆகிவிட்டீர்களா? ஒவ்வொரு கர்மமும் யோகயுக்த், யுக்தியுக்த், சக்தியுக்தாக வைப்பதுதான் கர்மயோகியாகும். அப்படிப்பட்ட கர்மயோகி ஆகிவிட்டீர்களா? அல்லது அமர்ந்து யோகம் செய்பவர்களாக மட்டும் இருக்கின்றீர்களா? விசேஷமாக அமர்ந்து யோகம் செய்யும் போது மட்டும் யோகியாக, அதாவது யோகயுக்தாக இருக்கிறீர்களா? அல்லது ஒவ்வொரு சமயமும் யோகயுக்தாக இருக்கிறீர்களா? கர்மயோகி, சகஜ யோகி என்று எதனை வர்ணனை செய்கின்றோமோ அது நடைமுறையில் உள்ளதா என்ன? அதாவது கடைசியிலும் கடைசி முயற்சி கர்மயோகியை கர்மம் தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியுமா? யோகி தன்னுடைய யோக சக்தியினால் கர்மேந்திரியங்களை காரியம் செய்விக்கக்கூடியவராக இருப்பார்களா? கர்ம யோகிகளை கர்மம் தன் பக்கம் கவர்ந்தெழுத்தால் அவர்களை யோகி என்று சொல்லத்தான் முடியுமா? யார் கர்மத்திற்கு வசமாகி கர்மா செய்கின்றார்களோ அவர்களை என்ன சொல்லலாம்? கர்ம போகி என்றுதானே சொல்ல முடியும். யார் கர்ம போகிக்கு வசமாகின்றார்களோ அவர்கள் கர்ம சுமையை அனுபவிப்பதில் நல்ல மற்றும் கெட்ட கர்மத்திற்கு வசமாகின்றார்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களாகி நீங்கள் கர்மாத்தீத் நிலையில் இருக்கிறீர்கள், அதாவது கர்மத்திற்கு அடிமையாவதில்லை. சுதந்திரமாக இருந்து கர்மேந்திரியங்களை கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எதனை கற்றுக்கொள்வதற்காக செல்கின்றீர்கள் என்று யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் கூறுகின்றீர்கள்? சகஜ ஞானம், சகஜ ராஜயோகம் கற்க செல்கின்றோம் என்று பதில் கூறுகின்றீர்கள் அல்லவா? அதனை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பது உறுதியாக இருக்கிறதல்லவா? சகஜமான பொருளை தனதாக்கிக் கொள்வது, தாரணை செய்வது சகஜம்தானே. அதனால்தான் இதனை ஞானம் என்று கூறுகிறீர்கள். சதா ஞான சுரூபமாகிவிட்டீர்களா? சகஜமான ஞானம் என்றால் ஞான சுரூபமாவது கூடவே சகஜம்தானே. சதா ஞான சுரூபமாவது இதுதான் பிராமணர்களுடைய தொழிலாகும். தன்னுடைய தர்மத்தில் நிலைத்திருப்பது இயற்கையாக இருக்கிறதல்லவா? அதே போன்று ராஜயோகத்திற்கு என்ன அர்த்தம் கூறுகின்றீர்கள்? அனைத்திலும் மேன்மையானது, அனைத்து யோகத்திற்கும் ராஜாவானது. மேலும் இந்த யோகத்தின் மூலமாக ராஜ்யம் பிராப்தியாக கிடைக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள்தானே? அல்லது ராஜ்யத்தை எதிர்காலத்தில்தான் பிராப்தியாக அடையப் போகின்றீர்களா? இப்பொழுது சங்கம யுகத்தில் ராஜாவா அல்லது எதிர்காலத்தில்தான் ராஜா ஆகப் போகின்றீர்களா? யார் சங்கம யுகத்தில் ராஜ்யத்தை அடையவில்லையோ அவர்கள் எதிர்காலத்தில் என்ன அடைய முடியும்? எப்படி அனைத்திலும் மேன்மையான யோகம் என்று கூறுகின்றீர்கள், அதுபோல மேன்மையான யோகி வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா? முதலில் தன்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆகிவிட்டீர்களா? யார் தனக்குத்தானே ராஜா ஆகவில்லையோ அவர்கள் எப்படி உலகிற்கு ராஜா ஆக முடியும்? ஸ்தூலமான கர்மேந்திரியங்கள் ஆத்மாவின் சக்திகளான மனம், புத்தி, சம்ஸ்காரம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்களா? அவற்றின் மீது ராஜாவாகி ராஜாங்கம் செய்கின்றீர்களா? ராஜயோகி என்றால் இப்பொழுதிலிருந்தே ராஜ்யம் செய்பவர்கள். ராஜ்யம் செய்யக்கூடிய சம்ஸ்காரத்தை, சக்தியை இப்பொழுதிலிருந்தே தாரணை செய்கின்றீர்களா? எதிர்காலத்தில் 21 பிறப்புகள் ராஜ்யம் செலுத்துவதற்கான தாரணை நடைமுறையில் உள்ளதா? சகஜ ஞானம், சகஜ யோகம் 3வது நிலை வந்துவிட்டதா? எண்ணங்களுக்கு நில் என்று கட்டளையிட்டால் நின்று விடுகின்றதா?
தூய்மையான எண்ணம் அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்துவிடு என்ற புத்திக்கு கட்டளையிட்டால் அதில் புத்தியை ஸ்திரப்படுத்த முடிகின்றதா? அப்படி ராஜாவாக ஆகிவிட்டீர்களா? அப்படிப்பட்ட ராஜா யோகிகளாக யார் உள்ளார்களோ அவர்களையே பாபாவை பின்பற்றுவோர் என்று அழைக்க முடியும். ராஜாக்கள் தமது உதவியாளர்களாக இருக்கின்றவர்கள் மூலமாக எந்த நேரம் எந்த காரியத்தை விரும்பினாலும் செய்விக்க முடியும். அதேபோல சங்கமயுகத்தில் விசேஷமான சக்திகள் உங்களின் உதவியாளர்கள். எப்படி ராஜா இந்த காரியத்தை இவ்வளவு நேரத்தில் செய்யுங்கள் என்று தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிடுகின்றாரோ அதுபோல தன்னுடைய சர்வ சக்திகள் மூலமாக தன்னுடைய காரியத்தை சகஜமாக முழுமையாக செய்து முடிக்கின்றீர்களா? அதாவது கட்டளையிடுகின்றீர்களா? எதிர்நோக்கும் சக்தி வந்தால் அதனை ஒதுக்கி விடுவீர்களா? சகஜ யோகி என்றால் உங்களுடைய அனைத்து சக்திகளும் முழுமையாக உங்களுக்கு உதவி செய்கின்றனவா? எந்த நேரம் எந்த சக்தி வேண்டுமோ அதனை காரியத்தில் ஈடுபடுத்த முடிகின்றதா? அப்படிப்பட்ட ராஜாவாக ஆகிவிட்டீர்களா? எப்படி ஆதிகாலத்தில் ராஜ்யசபையில் 8 அல்லது 9 ரத்தினங்கள் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பார்களோ, அதாவது சதா சகயோகியாக இருப்பார்கள், அதுபோல 8 சக்திகள் உங்களுக்கு சகயோகியாக இருக்கின்றனவா? இதன் மூலமாகத்தான் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும். இந்த கண்ணாடியில் தன்னுடைய உள்ளத்தையும் உருவத்தையும் பார்ப்பதன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. 6 மாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது விநாசத்திற்கான தேதி அல்ல. ஒவ்வொரு சங்கமயுக ராஜாக்களும் தன்னுடைய ராஜ்ய சபையை, அதாவது சகயோகி சக்திகளை எவரடியாக்கி தயார் செய்வதற்காக இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுதிலிருந்து ராஜ்ய சபைக்கான சம்ஸ்காரத்தை உருவாக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் நீண்டகால ராஜா ஆக முடியாது. 6 மாதத்திற்கான அர்த்தம் புரிந்ததா? தன்னுடைய சகயோகிகளை முன்னால் வைத்து பார்க்கவும், தன்னுடைய எண்ணங்களை நிறுத்தி பார்க்கவும், தன்னுடைய புத்தியை கட்டளைப்படி நடத்தி பாருங்கள். இந்த முன் ஒத்திகைக்காக 6 மாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. புரிந்ததா? நல்லது. சதா சகஜ ஞான சுரூபம், சதா ராஜயோகி, நிரந்தர யோகி, அனைத்து சக்திகளையும் தன்னுடைய சகயோகியாக ஆக்கக்கூடிய பாபாவிற்கு சமமான எண்ணம், சம்ஸ்காரம் மற்றும் கர்மம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சங்கமயுக அனைத்து ராஜாக்களுக்கும் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகளும் வணக்கமும். வரதானம்: அமைதியின் சக்தி மூலமாக ஒரு நொடியில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு செய்யக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுங்கள். எப்பொழுது ஏதாவது புதிய மற்றும் சக்திசாலியான கண்டுபிடிப்பு செய்கிறார்கள் என்றால் அதை பூமிக்கடியில் செய்வார்கள். இங்கு ஏகாந்தவாசி ஆவதுதான் அண்டர் கிரவுண்ட் ஆவது ஆகும். என்ன நேரம் கிடைத்தாலும் காரிய விவகாரம் செய்து கொண்டும் கேட்டு சொல்லி வழிமுறை கொடுத்தும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட உலகம் மற்றும் உடலின் உணர்விலிருந்து அமைதியில் சென்றுவிடுங்கள். இந்த பயிற்சி மற்றும் அனுபவம் செய்விப்பதின் நிலை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சமாதானம் செய்து தீர்வு காணப்பட்டு விடுகின்றது. இதன் மூலம் ஒரு நொடியில் யாருக்கும் அமைதி மற்றும் சக்தியின் அனுபவம் செய்விப்பார்கள். யார் எதிரில் வந்தாலும் அவர் இதே நிலையில் சாட்சாத்காரத்தின் அனுபவம் செய்வார். ஸ்லோகன்: வீணான எண்ணம் மற்றும் தீய எண்ணத்திலிருந்து விலகி இருந்து ஆத்மீக நிலையில் இருப்பதுதான் யோகயுக்தாக ஆவதாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।